ராம்கி, நீங்க எப்படி பார்க்கறீங்க திருமாவளவன் அவர்களோட முடிவு? பின்னணி என்ன கணக்கு? எல்லாத்தையும் சேர்த்தே பேசலாம். அவர் ரெண்டு விஷயங்களையும் யோசிச்சுக்கலாம். தேர்தலுக்கு பிந்தைய வாய்ப்புகள் அதுவும் இருக்க தான் செய்யுது. கூட்டணிகள் மாறினாலும் இல்லை வெளியில இருந்து ஆதரவுங்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குள்ள இப்போ தயாராக இருக்குன்னு நினைக்கலாம். அதே மாதிரி நெருக்கடியும் இருக்கு. இப்போ நிலையே நெருக்கடி இருக்கு. அந்த நெருக்கடிக்கு திமுக காரணம். மணி சார் சொன்னதும் சரிதான். இந்த நெருக்கடி திமுக மட்டும் இல்லை, கூட்டணி கட்சிகள் கொடுக்குறாங்க. கூட்டணி கட்சிகள் அந்த கூட்டணியில் இருக்கல. பாமகவும் அந்த வட தமிழ்நாடு வளர்ந்துருக்குது. தேமுதிக உள்ள வந்திருக்காங்க, கூட்டணியில் இருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு அரசியல் எதிரி தான். அதே போல காங்கிரஸ் வளர்ந்துருக்கு. இதோ இவங்கெல்லாம் வந்து ஒரு நெருக்கடி தராங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நிஜம்தான், திருமாவளவன் தன்னுடைய அடையாளத்தை காப்பாற்ற நினைக்கிறார். பட் என்ன கேள்வினா, இப்போ ஏன் அதை நினைக்கிறார்? இவ்வளோ நாள் கழிச்சு ஏன் நினைக்கிறார்? அதுதான் திடீர் என்று அவருக்கு ஏன் மாநில அரசியல் ஆர்வம் வருகிறது? இத்தனை நாள் இப்போ இன்னைக்கு வருது இல்லை, ஏன் போன மாதம் வரல, அதுக்கு முந்தின மாதம் வரல? அங்கதான் ஒரு சந்தேகம் வருது. ஏன் நீ அதாவது அப்ப நான் இல்ல ஒருவேளை அப்பா சொல்லியிருந்தால் திமுக கோச்சிக்குமோ அப்படி அப்படின்னா அது அவருடைய இயல்புக்கு மாறானது. நீங்க அவ்வளோ உக்கிரமா ஆக்ரோஷமா பாஜக எதிர்க்கிறீங்க. ஆனா உங்களுடைய அடையாளத்தை காப்பாற்றும் போது ஏன் அந்த இடத்துல ஏன் ஒரு மாதிரி சமரசத்துக்கு போறீங்க? இப்ப நான் வேங்கை வயலையோ நாங்குநேரி பத்திலாம் சொல்ல, அது பலவளா பேசிட்டோம். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற முதல் வாரமே ஒரு விஷயம் நடந்ததுன்னா, சேலத்துல விடுதலை சிறுத்தைகளுடைய கொடிக்கம்பம் அகற்றப்பட்ட போது பெரிய போராட்டம் நடந்தது. விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நடந்தது. முதலாக கூட்டணி கட்சியே போராட்டம் நடத்தி அது பெரிய சர்ச்சை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையில இல்லை, அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்கன்னா. ஆனால் அந்த சம்பவம் தொடர்ந்து நடந்தது. தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களையும் நடந்தது. ஆனால் திருமாவளவன் அதை பற்றி பேசவே இல்லை, பெரிய அளவில் பேசினதே இல்லை. ஸோ அதெல்லாம் இருக்கட்டும். அதாவது நான் எதுக்கு சொல்றேன்னா, பல விஷயங்கள்ல சமரசத்துக்கு தயாராகவே இருந்திருக்கிறார் அவர். அதுக்கு பின்னாடி ஒரு கணக்குகளாக இருக்குது. இப்போ நீங்கள் ஆலு ஷானவாஸ்க்கு கொடுக்க இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்ன கூட, நீங்கள் அவருடைய கட்சியில் ஒரு இஸ்லாமியருடைய ஒரு முகம், அவர் அடிஷ்னல் ஒரு வேல்யூ அடிஷன் ஆக்சுவலா. ரெண்டாவது, நீங்கள் அவர் தொகுதிக்கு சம்பந்தப்படாதவர், அவரை ஒன்றாந்து நாகப்பட்டினம் நிறுத்தி அவர் கையில் பான சின்னத்தையும் கொடுத்து வைக்கும்போது அவர் நூலிடையே தான் வெற்றி பெற்றார். அவர் தொகுதி சம்பந்தமா இல்லைனாலும் கூடவே உடனே அடாப்ட் பண்ணிட்டு அந்த தொகுதிக்கு நல்ல விஷயம் தான். இன்னைக்கு சபாநாயகர் ஒரு 16 எம்எல்ஏ ஃபுல் அட்டண்டன்ஸ் போட்ட லிஸ்ட்ல அவர் பேர் இருக்கு. அவர் தொகுதிக்கு அவர் அளவில் நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார். ஸோ அப்படிங்கும்போது நீங்க வெளியில இருந்து பார்க்குற மக்கள் அப்படி தான் பார்ப்பாங்க, பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்பாங்கல்ல. நீங்க இப்போ நீங்க ஒரு பக்கம் உங்க கட்சியிலோட இஸ்லாமிய முகம், அடுத்த பக்கம் உங்க கட்சி எம்எல்ஏக்களே பெஸ்ட் பெர்ஃபார்மர். அப்படிங்கும்போது நீங்க ஏன் அவரை விட்டு கொடுக்கணும்? அப்ப என்ன நெருக்கடி? அப்ப அந்த தொகுதி யாராவது கேட்டாங்களா? அந்த தொகுதி வேற யாரும் கேட்கவும் இல்லை. அது ஏன் நீங்க விட்டு கொடுக்கணும்? ஸோ இதில் பல கேள்விகள் எழுப்பல. என்ன கேள்வி? இப்போ திரு மணி அவர்கள் சொன்னது, சோசியல் மீடியாவில எல்லாம் வர்றது சார்பு நிலை எடுத்துட்டாங்க, அவங்க திமுக சார்பு நிலை, அதுதான் மெசேஜ் அப்படின்றது ஒன்று. இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு இடம்ன்றது அவரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, எல்லாருமே நல்லா களமாடினாங்க, அவரு இஸ்லாமிய முகமா இருக்கிறார், பாலாஜி அவர்களுக்கு இன்னொரு சமூக முகம்லாம் இருக்குன்னா அப்ப என்ன சொல்ல வராது? விடுதலை சிறுத்தைகள் எல்லா கட்சிகளுமே அப்படிதான் முகங்கள் தான் வச்சிருக்காங்க. நீங்க தேமுதிக ஆகட்டும், பாமக ஆகட்டும், அவரோட பெண் வேட்பாளருக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க, இஸ்லாமிய வேட்பாளருக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்க. அது போல உங்க கட்சியில ஒரு வேட்பாளர் அவ்வளவுதானே. அவர் திமுகவுடைய தொடர்பு இருந்தாலும் அப்படிலாம் நம்ம ஏன் அசூம் பண்ணிக்கணும்? அதாவது இல்ல என்ன கணக்கு இருக்க முடியும்? என்ன கணக்குன்னா நீங்க ராம்கி நம்ம சொல்லணும்னா, இப்ப இந்த 3 புள்ளிகளையும் நம்ம இணைச்சுதான் பேச வேண்டியது, நம்ம டீகோட் பண்ணி தான் பேச வேண்டியது. மணி அவர்கள் தொட்ட புள்ளின்றது இந்த 2 பேருக்கு இல்லையா, எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னா, அப்ப திருமாவளவன் அவர்களுக்கு வேற ஒரு கணக்கு ஒரு இருக்கும்ல, அதை பிடிச்சாலும். ஆனா அவர் கணக்கு மிஸ் பண்ற கணக்கு எதுக்குன்னா, நான் தான் சொல்றேன், ஆட்சியாளர்களுடன் அது ரொம்ப செலக்டிவா சமரசத்துக்கு போற. ரெண்டாவது, அவருடைய அதாவது ஒரு நடுநிலையா இருக்கவங்கள பரவாயில்லைங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பெர்ஃபார்மர், அதுல வர்ற எம்எல்ஏக்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, பொது சமூகத்தோட கலந்து நிறைய விஷயங்கள் பண்றாங்க, இந்த பரவாயில்ல பேசப்படல எந்த விதமான சிக்கல் சர்ச்சைகளையும் இடம்பெறாமல் ஒரு எம்எல்ஏ இருக்கார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ரெண்டாவது, இஸ்லாமிய மக்களும் அங்க ஆதரவு இருக்காங்க அந்த கட்சியில, அது இஸ்லாமியோட வாக்குகள் திமுக காங்கிரஸ்க்கு மட்டும் இல்லை, விடுதலை சிறுத்தைகள் இருக்குங்கிற ஒரு பர்செப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க அப்படியே ரீட்டைன் பண்ணி கொண்டு போகணும். எதுக்குன்னா, நீங்க இப்ப அந்த வட தமிழ்நாட்டில் உங்களுக்கு நெருக்கடிக்கு இது நீங்க ரிட்டர்ன் பண்ணி ஆகணும். எப்படி உடையுதுன்னா, உங்களுக்கு இல்ல தலித் மக்களுடைய வாக்குகள் தான் முக்கியம், பிளஸ் எங்களுக்கு கிறிஸ்துவ சிறுபான்மை வாக்குகள் தான் முக்கியங்கிற மாதிரி ஒரு பெர்செப்ஷன் மாறுது இல்ல உங்களுக்கு. நீங்க ஏன் அதை விட்டு கொடுக்குறீங்க? அந்த இடத்துல 8 வேட்பாளர் இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப நிதானிச்சு கலந்து ஆலோசித்து எடுக்கப்பட்ட முடிவா, இல்ல அவசரத்துல தப்பா எடுத்துட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அவர் நிதானமா எடுத்த முடிவா தான் இருக்கு. ஆனா அந்த முடிவை அறிவிப்பதில் அவர் ரொம்ப ரொம்ப பர்பஸா சைலண்டா இருந்திருக்காரு. நீங்க அதை ஆதவ அர்ஜுனா எபிசோட்ல இருந்து ஆரம்பிச்சு பார்க்கலாம். அதுல ஒரு நிறைய தடுமாற்றங்கள் திருமாவளவனுக்கு இருந்தது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு அவர் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து அவர் கொடுத்த அறிக்கையெல்லாம் ஒரு தடவை படிச்சு பார்த்தாலே புரியும், திருமாவளவன் தடுமாற்றம் இருந்திருக்கிறார். இல்ல என்ன தடுமாற்றம்? இப்ப மணி அவர்கள் வெளிப்படையா ஒரு கருத்தை வைக்கிறாங்க,
அவர் திமுகவிடமிருந்து தன்னை டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணும்னு அது நினைக்கிறார் சார், அது நினைக்கிறார். அடையாளம் பறிபோகுது அது இப்ப நினைக்கல, அவர் அப்பவே நினைச்சிட்டாரு, அப்பவே நினைச்சாரு. ஆனா அதை செயல்படுத்துற ஏன் இப்ப செயல்படுத்துறாருன்னா என்னுடைய கேள்வி. இந்த நேரத்தில் ஏன் தடாலடியாக இப்படி ஒரு முடிவு எடுத்து நான் மாநில அரசியல் ஆர்வம் செலுத்துறேன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன இருக்கும்? சிதம்பரத்துல வந்து திமுக கூட்டணி சார்பாக தான் நின்று வின் பண்ணார். இப்போ இந்த வாட்டி 8 இடங்கள் அவருக்கு ஒதுக்கப்பட்ட போது அவர் பல தடவை சிஎம்ஐ பார்த்துருக்கார். பல தடவை பார்த்தார். ஒரு அரூர் கிடைக்கலன்னு ரொம்ப வருத்தத்தில் வேற சொல்லியிருக்காரு. அரூர் தொகுதி எனக்கு கிடைக்கல அப்படின்னு வருத்தத்தில் வேற சொல்லியிருக்காரு. இப்போது நம்ம சில விஷயங்களை வந்து திரும்ப இப்படி நினைப்பார் அப்படின்னு நினச்சி தான் நம்ம விஷயம் பேசுகிறோம். இல்லை இப்படி நினச்சி தான் அவர் பண்ணுறாரான்னு அப்படி பேசுகிறோம். எல்லாம் யூகத்தில் தான் பேசுகிறோம். ஏன்னா கனெக்டிங் த டாட்ஸ் தான். திருமாவளவன் அவர்களே ஒரு பத்திரிகை. ஆமா, அதனால நம்ம சில புள்ளிகளை இணைச்சுங்கன்ற மாதிரி தான் அந்த ஸ்டேட்மெண்ட். அவருக்கே வந்து ஒரு பாயிண்ட் இல்லை முடிச்சிடுறேன் மணி சார், ஒரே முடிச்சிடுறேன். அதாவது வந்து ஒரு இது ஒரு ஆன்டி கிளைமேக்ஸா ஒருவேளை திரும்ப வந்து ஸ்டாலின் சொல்லி தான் அந்த முடிவு எடுத்துருப்பாரோ அப்படின்னு யோசிக்கலான்றீங்க? அப்படின்னு யோசிக்கலாம்ல. நீங்க வந்துருங்க, நீங்க சட்டசபைக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தா என்ன முடியும்? அப்படி ஒரு முடிவு நீங்க வரணும். ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளே திமுகவோட நல்ல க்ளோஸா தான் இருந்திருக்காங்க. ஆளுநர் ஷானவாஸ் தான் க்ளோஸா இருந்தாரு, ரவிக்குமார் தான் க்ளோஸா இருந்தாரு, சிந்தனை செல்வன் தான். அப்படிலாம் கிடையாது சார். வன்னியரசு உட்பட அங்க இருக்கிற கடைசியில் இருக்கிற எல்லாருமே வந்து திமுகவோட க்ளோஸா தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, அது ஒண்ணு இல்லை. அவங்க போராடுறாங்க, பிரச்சனைகள் இருக்கு. பட் ஆனா அவங்க வந்து திமுகவோட கிரெடிபிலிட்டியை எந்த இடத்துலையும் இந்த பிஜேபி சந்தேகப்படல. ஓகே. நண்பர் பிரியன் சொல்றது அதீத கற்பனைன்னு நான் பார்க்குறேன். ஸ்டாலினுடைய ஆசீர்வாதத்துடன் தான் திரும்ப இந்த முடிவு எடுத்து இருக்கலாமோ? அதுவும் இருக்கலாம், அது ஒரு பாசிபிலிட்டி இல்லை. அதுவே அது இருக்கலாமோன்றதே கூட வந்து ஐ திங்க் இட்ஸ் ஓவர் த போர்டுன்னு தான் நான் பார்க்குறேன், மை ஒப்பீனியன். திரும்ப வந்து ரொம்ப ஷார்ப் பொலிட்டிக்கல் மைண்ட் அவருக்கு. அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணவங்களுக்கு இந்த முறை அவர் அசம்பிளிக்கு போகிறதுன்றதும் சிலருக்கு சீட்டு மறுத்ததும் வந்து ரொம்ப ஷார்ப்பான ஒரு டிசிஷன். நான் மறுபடியும் சொல்கிறேன், அவர் கட்சியை காப்பாற்ற வேண்டும், டிஸ்டன்ஸ் பண்ணிக்கணுன்றதை தாண்டி காப்பாற்ற வேண்டும். ஏன்னா சுயத்தை கட்சி இழந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த முடிவை அவர் எடுத்திருக்கிறாருன்னு பார்க்குறேன். இந்த எம்பி சீட்டு ஒரே ஒரு சின்ன குறுக்கீடு. விசிகன்ற கட்சி திருமாவளவன் அவர்களே பல இடங்கள்ல பேசினது வந்து பொது நீரோட்டத்தில் வந்து நம்மளை வந்து டிஸ்டன்ஸ், சமூகம் நம்மளை விலக்கி வச்சு பார்க்குற ஒரு தன்மை அப்படின்னு. கலைஞர் காலத்துல எல்லாம் வந்து கூட்டணி கட்சியினராக போராத ஒரு தன்மையெல்லாம் இருந்தது, கொடியோட வரக்கூடாது, அந்த சிக்கல்லாம் இருந்தது. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு ஒரு பெரிய அக்செப்டன்ஸ் விசிகேவுக்கும் கிடைச்சிருக்குல்ல. ஆக்சுவலி கட்சி வளர்ந்துருக்கா தெரியல, அதெல்லாம் உண்மை. ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காரு ஸ்டாலின் அவர்கள், அதெல்லாம் உண்மை. ஆனா உள்ளுக்குள்ள பொது சமூகத்திலும் ஒரு அக்செப்டன்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் நான் மறுக்கல நான். ஆனா நீங்க ரொம்ப நுவான்ஸ்டா பார்க்கணும். நீங்க இன்னமும் அந்த வேற்றுமை இருக்குன்றதுக்கு எல்லா கட்சிகளுக்கும் வந்து சீட்டு கொடுக்குறாங்க. காங்கிரஸுக்கு 28, லெஃப்ட் 2 பேருக்கு 5, தேமுதிகக்கு 10, இவ்வளவு சீட்டு ஒதுக்கணும்னு தான் சொன்னாங்க. விசிகாக்கு ஒதுக்கும்போது வந்த பிரஸ் லிஸ்ட்ல என்ன வருது? 6 சீட்டு வந்து தனி தொகுதி, 2 சீட்டு பொது தொகுதின்னு வருது. அந்த பார்ஷியாலிட்டி எதை காட்டுது? அந்த உள்ள வலியும் வேதனையும் அந்த ஒவ்வொரு விசிகா தொண்டனுக்கும் இருக்குது. இந்த 5 ஆண்டுகளில் தலித் மக்களுக்கு எதிராக நடந்த கொடுமைகள் சொல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் திரும்ப தவிச்ச தவிப்பு அவரை அறிந்தவர்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட்ல நான் இப்பயும் சொல்றேங்க, சல்யூட். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் வேலை போகாத ஒரே தலைவர். ஆனால் இந்த டிசிஷன் அவர் எடுக்கிறாருன்னா அது ஆழமான பொருள் கொண்டு. ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், இவருக்கு சீட்டு கொடுக்கல அவருக்கு சீட்டு கொடுக்கல, எந்த இண்டிவிஜுவல்ஸை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. ஏன் தெரியுமா? த பார்ட்டி இஸ் அபவ் எனி இண்டிவிஜுவல். கட்சி வந்து எந்த தனிநபரையும் விட உயர்ந்தது, தலைவர் அதனால் யாரையும் விட. அதனால வந்து ஒரு தனிநபரை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொன்று, அவங்க தான் பொது நீரோட்டத்தை கொண்டு வந்தாங்கன்றது என்னை பொறுத்தவரை தவறான பார்வை. அப்படி நான் பார்க்கல. அது அவர் நல்லா இஸ் வெல் தாட் அவுட் டிசிஷன். ஒரு எம்பி சீட்டை ரிசைன் பண்ணிட்டு வராருன்னா அவருக்கு தெரியுது கட்சியை காப்பாற்ற விரும்புகிறார். இல்லை, ஆக்சுவலாக இந்த 19 பார்த்தீங்கன்னா அந்த கட்சி வந்து வளர்ந்துருக்கு சார். தனி சின்னம் பெற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அது இந்த கூட்டணி தானே சாத்தியமாயிருக்கு. இந்த கூட்டணி தானே சாத்தியமாக்கிருக்கு. அப்போ எப்படி அவர் இந்த சாத்தியமாக்கிய அந்த கூட்டணி தலைமையை அவர் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் என்ன?